அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருவாரூரில் மாணவருடைய போராட்டம் தொடங்கியிருக்கிறது. மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதால் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் திருவாரூர் மாணவர்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருவாரூரில் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் உடனுக்குடன் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவாரூரில் இருக்கக்கூடிய திருவிக அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுடைய போராட்டம் குறித்த கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். அதாவது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பொறியியல் பட்டம் பயின்று வரும் மாணவி ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் ஆளாகப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் அண்மையில் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பள்ளி கல்லூரிகள் பயிலும் மாணவர்கள் மற்றும் அவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் அருகே உள்ள கிராரங்குண்டான் பகுதியில் அமைந்துள்ள திருவிக அரசு கல்லூரி மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இறந்த கொடுமைக்கு கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது தவிர கல்லூரியில் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பொருளாதாரத்துறையில் படித்து வரும் BA மாணவி ஒருவருக்கு கல்லூரியில் உடற்கல்வி உதவியாளராக பணியாற்றி வரும் மதிவாணன் என்பவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாகவும் இது சம்பந்தமான ஆடியோ கடந்த 10 தினங்களாக சமூக வலைதளங்களில் வைரலாக வருகிறது. இது தொடர்பாகவும் இக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வாயில் முன்பு சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் காவல்துறையாளர்கள் அச்சுறுத்தி போராட்டம் நடத்தக்கூடாது என்ற சொன்னதற்கு அடுத்து அவர்கள் கல்லூரி வாயில் உள்ளாரே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் திருவாரூர் திருவிக அரசு கல்லூரியில் உடற்கல்வி உதவியாளராக பணியாற்றி வரும் மதிவாணன் என்பவர் மாணவி ஒருவருக்கு விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்ற மாணவி ஒருவருக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாகவும் இது குறித்து மாணவி மற்றும் அவருடைய மாணவி சங்கத்தினர் அரசு இடமும் கல்லூரி முதல்வரிடமும் தமிழக முதல்வர் உள்ளிட்ட அனைத்து துறை செயலாளர்களுக்கும் கோரிக்கை மனு அனுப்பினர். சம்பவம் தொடர்பாக உடற்கல்வி உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஆனால் கல்லூரி நிர்வாகம் இது குறித்து கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்து வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவர்கள் தற்போது சம்பந்தப்பட்ட உடற்கல்வி உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது கல்லூரி வாயில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் போய் பதற்றமான சூழ்நிலை வருகிறது. குறிப்பாக இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர், துணைத் தலைவர் ஆனந்த் தலைமையில் இப்போராட்டம் அரசு தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.